அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் செந்தில் பாலாஜி வழக்கில் யாருக்கும் வழங்காத நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ முதல் முறையாக வரலாற்றிலேயே முதல் முறையாக ஸோ செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் ஒரு புதிய திருப்பமாக தான் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பால் இப்போ அதிரடியாக மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புழல் சிறையில் நிரந்தரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போ போட்டிருக்கக்கூடிய உத்தரவால் செந்தில் பாலாஜியுடைய தலையில் ஒரு மிகப்பெரிய ஐடியாக தான் விழுந்திருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே செந்தில் பாலாஜியுடைய வழக்கு செந்தில் பாலாஜி அவர்களும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சட்டத்துக்கு விரோதமான பண பரிமாற்ற வழக்கில் சிக்கியிருந்தார். இதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே 1.5 வருட காலமாகவே புழல் சிறையிலிருந்து நிபந்தனை அடிப்படையில் தான் ஜாமீன் வழங்கியிருந்தாங்க இல்லையா. இந்த ஜாமீன் அடிப்படையில் வந்த 2 நாட்களே அவர் அமைச்சராக பொறுப்பேற்று தான் உச்சநீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இது கிடைங்கள் இருக்கக்கூடிய நிலையில் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தாமாக முன் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையெல்லாம் இப்போ செந்தில் பாலாஜியுடைய தலையில் ஒரு மிகப்பெரிய இடியாக விழுந்திருக்கு. அதனால் மீண்டும் பார்த்தீங்கன்னா இவர் மீது வழக்கு பதிவு விழுந்திருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கா இல்லையா. இதில் இது வரைக்குமே 40,000 கோடி ஊழல் மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுரை சொல்லியிருந்தார். இதுக்கு தகுந்த ஆதாரங்களும் நீங்கள் வெளியிடணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்த நிலையில் இப்போ அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதனால் இப்போ யாருக்கும் வழங்காத ஒரு தீர்ப்பை தான் வழங்க போகிறதாக ஒரு செய்தி வெளியாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா புழல் சிறையில் அடைக்கிறதுக்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் நடந்திருக்கு. இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது அமலாக்கத்துறை கஸ்டடியில் தான் இருக்கார். அதனால் அனைவரையுமே எதிர்பார்த்த மாதிரி தான் செந்தில் பாலாஜியுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. அதனால் இந்த 30,000 கோடி ஊழல் ஏற்கனவே செஞ்சிருக்காரு. வந்த உடனே திமுக அமைச்சராக பொறுப்பேற்று இருந்தார். அதில் 30,000 கோடி ஊழல் செஞ்சிருக்காரு. ஏற்கனவே அதிமுக இருக்கும்போது போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா வேலை வாங்கி தருவதாக அவர் நிறைய பணங்களை மோசடி செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் இவர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க. இந்த வழக்கின் பதிவின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக செந்தில் பாலாஜிக்கு தரப்புக்கு முக்கிய ஆதாரங்களாக சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் ஒரு மிக மிக சம்பவங்களாக தான் நடக்க போகுது. அதனால் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்க போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு செய்தி வழியாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இவருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஒரு செய்தி வெளியாக இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.